श्रीशैलेशदयापात्रं जीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमते रामानुजाय नमः। श्रीवरवरमणे नमः। श्री आण्डाळ் रङ्गमन्नाळ் स्वामी तिरुवडिगळे चरणं। जय जय रामानुजा, जय जय रामानुजा। आपदापहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। जय जय रामानुजा, जय जय रामानुजा। வருகிற 25/3/2026 புதன்கிழமை மேலூரில் எழுந்தருளிருக்கிற சஞ்சீவன ஹனுமானுக்கு மகா சம்பிரோக்ஷண கும்பாபிஷேக வைபவம் நடைபெற உள்ளது. இதில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சீதாராமச்சந்திர பகவானின் அனுகிரகத்தையும் ஸ்ரீ சஞ்சீவன ஹனுமான் அனுகிரகத்தையும் ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் மரோகத அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் விழியதாக்கும் வீரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிருபட்டொழியவாகை சூடிய சிலை இராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ண கிருபையினாலே தென்னக அயோத்தி என்றும் திருவரங்கத்தில் வீதியிலே மேலூர் என்கிற கிராமத்திலே மிக விசேஷமான சீதாராமச்சந்திர சுவாமியினுடைய பாதுகா சேவகர் என்று அழைக்கப்படக்கூடிய விராட் ஆஞ்சநேய சுவாமியினுடைய மகா கும்பாபிஷேக வைபவம் வருகிற 22/3/26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பித்து புதன்கிழமை 25/3/26 அன்று மிக விசேஷமாக மகா கும்பாபிஷேக சம்பிரோக்ஷண காரியக்கிரமம் பூர்த்தியாக உள்ளது. இந்த வைபவத்திலே மிகவும் பிரயத்தனப்பட்டு தன்னுடைய சொந்த எண்ணங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு அர்ப்பித்து ஸ்ரீ வாசுதேவன் தம்பதிகளாகட்டும் அவருடைய குமாரர்களாகட்டும் இந்த கைங்கரியத்தில் மிக விசேஷமாக ஈடுபட்டு உலக நல்வாழ்வு பெற வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திலே இந்த ஆலயத்தை மிகவும் விசேஷமாக நிர்மாணித்துள்ளார்கள். இதற்கு முழுமுதல் காரணம் அவருடைய ஆச்சாரியனுடைய பிரதிபக்தியம், எம்பெருமானுடைய பிரதிபக்தியம், திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சமும் ஆகும். இந்த கலியுகத்திலே பிரம்மாவானவன் கேட்கும் பொழுது கலியுகத்தில் அஸ்வமேத யாகம் செய்யக்கூடாது என்று எம்பெருமானே தேவரே சொல்லியிருக்கிறீர். அது போன்றதான பலனை பெற வேண்டுமேயாகில் என்ன செய்தால் அந்த புண்ணிய பலனை பெறலாம் என்று பிரம்மாவானவன் எம்பெருமானை கேட்கிறார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம விதிப்படியாக எந்த ஒரு இடத்திலே ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டு அதற்கான மகா கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணம் செய்யப்படுகிறதோ அதற்கு யார் யார் உதவுகிறார்களோ அதை யார் ஒருவர் தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்கள் நல்ல விதமான வாழ்வும் நல்ல விதமான மக்கட்செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று மனதில் உள்ள கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். அதை போலவே இந்த மகாராஜாக்கள் செய்த அஸ்வமேத யாகத்தினுடைய பரிபூர்ணமான புண்ணிய பலனை பெறலாம் என்று எம்பெருமான்
ஸ்ரீ பாஞ்சராத்திராகமம் பாத்ம சம்ஹிதையிலேயே மிக விசேஷமாக கூறியுள்ளார். அதிலும் இந்த தென்னக அயோத்தி என்று மேலூர் கிராமத்திலே ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி ஆலயங்களாகட்டும், சுதர்சன நிருசிம்மன் அவருடைய சன்னதிகள், திருவேங்கடமுடையான், பத்மாவதி தாயார் மற்றும் விராட் ஆஞ்சநேயரானவர் சீதா பிராட்டிக்கு எவ்வளவு உயரமாக தரிசனம் கொடுத்தாரோ அதைப்போல் இப்பொழுது நம் கண் முன்னே எம்பெருமான் ஹனுமான் இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க உள்ளார். அந்த மகா கும்பாபிஷேகத்தை தரிசித்து அவருடைய இன்னருளையும் பேரருளையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்பதாக எம்பெருமானை பிரார்த்தித்து அமைகிறேன். பேரெழுந்தூர் ஸ்ரீ ராமன் பட்டாச்சாரியார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ யாக்ஞவல்ய பரமகுருபியோ நமஹ. தென் அயோத்தி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் மேலூர் கிராமத்தில் அனுமன் உபாசகர் மாருதிதாசன் ஆர் வாசுதேவன் அவர்களால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட 37 அடி ஆஞ்சநேயர், அதாவது ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் ஆலயம் வருகின்ற 25/3/2026 புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் மகா சம்பரோக்ஷணம், அதாவது கும்பாபிஷேக பெருவிழா, அந்த நிகழ்வை சர்வசாதகம் ஸ்ரீ பாஞ்சராத்த ஆகம சிம்மம் தேரெழுந்தூர் ஸ்ரீ உ.வே. ஸ்ரீ ராமன் பட்டாச்சாரியார் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அவ்வண்ணம் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து ஹனுமனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இறைபணியில் உள்ள ஹனுமன் உபாசகர் மாருதிதாசன் ஆர் வாசுதேவன் அவர்கள் என்றுமே சிரஞ்சீவியாக இருக்க ஸ்ரீர்வச்சமாயுஷ்யமாரோக்யமாவீதாஷபமணம் யதே தானியம் தனம் வசம் பகுபுத்திரலாபம் சதசம்மத்திரம் தீர்க்கமாயுகு என்றுமே அவர் தீர்க்க ஆயுளோட இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறேன்.